அதிரடி கலெக்ஷன் சரவடி செலிப்ரேஷன் தி சென்னை சில்க்ஸின் தீபாவளி கொண்டாட்டம். டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் இயக்கி நடிக்கும் இட்லி கடை அக்டோபர் 1 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எவ்வளவு கிரவுட் இருக்கு, யார் யார் நிக்கிறாங்க என்பதை காட்டுவதற்கான நியூ டெக்னாலஜி வந்திருக்கு. இப்ப கடந்து போன ஒரு ஊருக்கு எப்ப போய் சேரணும் என்பதை அந்த நியூ டெக்னாலஜி மூலமாக பார்த்து கொண்டேதான் விஜய் பயணம் இருக்கிறது. இப்ப நமக்கு மட்டும்தான் அவங்க தடை போடுறாங்க, அப்ப இதை மீறணும், இதுக்கு கட்டுப்படக்கூடாது என்கிற மனநிலை அவங்க இயல்பா வரும். ஏன்னா நீங்க அதை ஏற்படுத்துறீங்க, அரசாங்கத்தை எதிரியா காட்டணும், காவல்துறை எதிரியா காட்டணும்னு நீங்க பேசுறீங்க. கை செய்யணுமா இல்லையா? அதுதான் அரசு தயங்குது, அரசு பயப்படுது அப்படிங்கிறாங்க. நிச்சயமா அரசு தயங்குது, பயப்படுதுங்க. நான் குற்றம் சாட்டுறேங்க. குஷியானந்த் மேல வழக்கு, ஆதவ அர்ஜுனா மேல வழக்கு, நிர்மல்குமார் மேல வழக்குன்னா விஜய் மேல ஏன் வழக்கு இல்லை? என்ன காரணம்? தலைவா படத்துல விரண்டு அடிச்சுட்டு அந்த தீக்குள்ள எல்லாம் போய் ஜனங்களை காப்பாற்றுவார், முதியவங்களை போய் தூக்கிட்டு வருவாரு, தலையில் அடிச்சுட்டு அழுவார். அது போலி. எதை பத்தியும் கவலைப்படாம தன்னுடைய சேஃப்டி தான் முக்கியம்னு சொல்லிட்டு உடனே ஒரு சார்ட்டர்டு பிளைட்டை பிடிச்சி மெட்ராஸுக்கு வந்து மெட்ராஸ்ல இருந்து பனையூர் வீட்டில் போய் பதுங்கிட்டாரு பாருங்க. அதான் உண்மையான விஜய். நக்கீரன் நேர்களுக்கு வணக்கம். நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் விசிகாவின் துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் திரு ரஜினிகாந்த். வணக்கம் சார். வணக்கம். கரூர் துயரச் சம்பவம், விஜய் பேரணியில் நடந்த அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் இன்றைய காலை நிலவரப்படி இறந்திருக்காங்க. அந்த சம்பவ இடத்துக்கு விசிக தலைவர் திருமாவளவன் போனார், அவருடன் நீங்களும் பயணித்தீங்க. இந்த அனுபவம் அங்கே உள்ள மக்களுடைய மனநிலைங்கிறது எப்படி இருக்குது? முதல்ல அந்த உயிரிழந்த 8 குழந்தைகள், 16 பெண்கள், முதியவர்கள் உள்ளிட்ட 41 பேருக்கும் எனது அஞ்சலி, குறிப்பாக கண்ணீர் அஞ்சலியை நமது நக்கீரன் ஊடகத்தின் மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். மிகப்பெரிய ஒரு மனித பேரவலம் வந்து நடந்திருக்கு. இந்த பேரவலத்தில் இன்னைக்கு தமிழ்நாடே சிக்கி மிகப்பெரிய சோக கடலில் தமிழ்நாடு மூழ்கி இருக்கு. இந்த சோகம் கரூரை மட்டும் எப்படி விட்டு வைக்கும்? கரூரும் மிகப்பெரிய சோக கடலில் தத்தளித்து கொண்டிருப்பதை நாம் வந்து பார்க்க முடியுது. குறிப்பாக தங்களுடைய அன்பானவர்களை இழந்த அந்த தாய்மார்கள், அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள், அவருடைய அந்த துக்கமும் துயரமும் கதறலும் கத்தலும் ஓலமும் ஒப்பாரியும் நம்மால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு மன நெருக்கடியை நமக்கு வந்து ஏற்படுத்துது. அந்த மன நெருக்கடியை நம்ம பார்க்குறப்போ நம்மளால் கண்ணீர் சிந்தாமல் இருக்க முடியல. அவ்வளவு பெரிய ஒரு அவலம் நடந்திருக்கு. மிக மோசமான இந்த சம்பவத்துக்கு நிச்சயமாக விஜய் நேரடியாக பொறுப்பேற்க வேண்டும். நான் தமிழ்நாடு அரசை குற்றம் சாட்டுறேன். ஏன் குற்றம் சாட்டுறேன்னா, போதிய காவல்துறையை நியமிக்காததுனால நான் குற்றம் சாட்டலை. போதிய காவல்துறையை அங்கே வந்து நியமிச்சிருக்கிறாங்க. அதில் மாற்றேன்னா இவங்க சொன்னது 10,000 பேர். அல்லது உரிய ஏற்பாடுகள் செய்யவில்லையா, அதற்காக குற்றம் சாட்டுறீங்களா அப்படின்னா நான் குற்றம் சாட்டலை. நான் தமிழ்நாடு அரசை, தமிழ்நாடு காவல்துறையை ஏன் குற்றம் சாட்டுகிறேன் என்று சொன்னால், ஏன் இதுவரை விஜய் கைது செய்யப்படவில்லை? விஜய் குற்றவாளி, விஜய் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஆபத்து ஏற்படும் என்று தெரிந்தே, இப்படிப்பட்ட உயிர்கள் பறிபோகும் என்று தெரிந்தே, தன்னுடைய சுயநலத்திற்காக, விளம்பரத்திற்காக கிட்டத்தட்ட 41 உயிர்களை அவர் பறித்திருக்கிறார். ஏதும் தெரியாத பிஞ்சுகளுடைய உயிர் பறிபோயிருக்கிறது. ஏதும் தெரியாத ரசிக மனப்பான்மையில் இருந்த அப்பாவிகளுடைய உயிர் பறிபோயிருக்கிறது. இது நடக்கும் என்று தெரிந்தே, அல்லது இப்படிப்பட்ட விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரிந்தே அறிந்தே விஜய் இதற்கு துணை போயிருக்கிறார். இந்த செயலை அவருடைய செயல்தான் செய்வதற்கு காரணமாக இருக்கிறது. இதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது, இருக்கவே இல்லை. நான் நேரடியாக போய் பார்த்ததுலேருந்து சொல்கிறேன். ஏங்க, இவர் மாவட்டமாக போகிறாரு. மாவட்டமாக போகிற விஜய்க்கு ஒரு குறிப்பிட்ட
நாளை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாரு, சனிக்கிழமைன்னு ஃபிக்ஸ் அதிலே பிரச்சனை இருக்குங்க. சனிக்கிழமைன்னு ஃபிக்ஸ் பண்ணதுலே பிரச்சனை இருக்குது. இவர் யாரை டார்கெட் பண்ணி சனிக்கிழமைன்னு ஃபிக்ஸ் பண்ணுறாரு? இவர் சொல்கிறார், நாகப்பட்டினத்தில் பேசினப்போ இவர் சொன்னார், நான் வந்து யாருக்கும் இடையூறு கொடுக்கக்கூடாது, இடைஞ்சல் இருக்கக்கூடாது, அதனால நான் வந்து சனிக்கிழமை ஃபிக்ஸ் பண்ணுறேன், அது லீவு நாள் அப்படின்றார். அது இல்லை, சனிக்கிழமை தான் பள்ளிக்கூடம் இல்லை, சனிக்கிழமை தான் காலேஜ் இல்லை, சனிக்கிழமை தான் வந்து பெரும்பாலான அலுவலகங்கள் கிடையாது. ஆக பள்ளியிலே படிக்கிற குழந்தைகளை, பெண் குழந்தைகளை, ஆண் குழந்தைகளை, கல்லூரியில் படிக்கிற வந்து கல்லூரி மாணவர்களை, மாணவிகளை, அலுவலகங்களுக்கு, மற்ற இதர தனியார் நிறுவனங்களுக்கு வேலை பார்க்கிற அல்லது தொழிலாளர்களை, ஊழியர்களை, இவர்கள் ஃப்ரீயாக இருப்பாங்க. அப்போ அப்படிப்பட்ட நாளை தேர்ந்தெடுக்கணும் என்று திட்டமிட்டு அந்த க்ரௌட் புல்லிங் என்கிற இன்டென்ஷனோடு தான் அந்த க்ரௌடை, அந்த கூட்டத்தை, கும்பலை சேர்க்க வேண்டும். அதற்கு தனக்கான கும்பல் யார் யார் நம்மளை பார்க்க ஆர்வமாக இருப்பா, யார் நம்மளை பார்க்க வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வருவா. இப்போ பள்ளிக்கூடம் போகிறவங்க பள்ளிக்கூடம் போயிட்டா, காலேஜ் போகிறவங்க காலேஜ் போயிட்டா, தனியார் நிறுவனங்களில் கடை கண்ணியில் வேலை பார்க்குறவங்கள எல்லாம் வேலைக்கு போயிட்டா, இவங்களை யார் இவர் பார்க்க வர்றது? யார் ரோட்டில் இவர் போகும்போது பார்க்குறாங்களோ அவங்க தான் பார்க்க முடியும். அப்போ திட்டமிட்டு தான் சனிக்கிழமை இவர் தேர்ந்தெடுக்கிறார். அதிலே ஒரு நோக்கம் இருக்கிறது. நான் ஒன்று சொல்கிறேன் பிரதீப், விஜயனுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் திட்டமிடப்பட்டது, யதார்த்தமானது இல்லை. இந்த திட்டமிட்ட நடவடிக்கை என்பது இது மட்டும் கிடையாது, சனிக்கிழமை மட்டும் கிடையாது, இவர் ஃபிக்ஸ் பண்ணுற டைம். இல்லை, அவர் சொல்கிறாரு சிறுவர் சிறுமிகள்லாம் வரவேணான்னு தானே அவங்க சொல்கிறாங்க கட்சிக்காரங்க. அதை மீறி அவங்க தன்னெழுச்சியாக வர்றப்ப எப்படி தடுக்க முடியும் ஒரு தலைவர்? இல்லை சொல்லலாம், அவ்வளோதான். சிறுவர் சிறுமி வரக்கூடாதுன்னு சொல்லலாம். உண்மையிலே இன்டென்ஷனோட சொல்கிறாரான் இருக்குல்ல, தன்னை ஒரு பெரிய மகான் போல நான் காட்டிக்கலாம். ஆனால் உண்மையிலே நீ அப்படி இருக்கிறியா? வந்து நடவடிக்கையில் அப்படி இருக்கிறியா? சார், நான் என்ன சொல்கிறேன், இந்த இப்போ போகிறாங்கள்ல இந்த பயணம், இந்த பயணம் அவங்க யாரை பார்த்து செய்கிறாங்கன்னு தெரியுங்களா உங்களுக்கு? பவன் கல்யாணை பார்த்து செய்கிறாங்க. ஆந்திராவினுடைய நடிகர் பவன் கல்யாண் இங்கே துணை முதலமைச்சர். அவர் இப்படி தான் போனார், வாராகி பயணம்னு ஒன்று வச்சார். இந்த வாராகி பயணத்தினுடைய அதனுடைய தொடர்ச்சி தான் இது. அல்லது அவரை பார்த்து காப்பி அடித்த செயல் தான் இது, அல்லது இல்லை, அதுதான் உண்மை. இதுக்கு யார் எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறான்னா நம்ம ஆதவ அர்ஜுனா சார் தான். அதே மாதிரி ஜெகதீஷா இந்த பேர் இந்த ஐடிவிங்க வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. சிடிஆர் நிர்மல்குமார், சிடிஆர் நிர்மல்குமார் இவங்கெல்லாம் தான் அவருக்கு வந்து வடிவமைச்சு கொடுக்குறாங்க. இப்போ இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் வெளியில் தெரியாத செய்தி, சேட்டலைட் மேப் இருக்கு இல்லையா, சேட்டலைட் மேப் உங்களுக்கு நீங்கள் தெரியும். இப்போ இதில் வேறு நியூ டெக்னாலஜி வந்திருக்கு. இந்த நியூ டெக்னாலஜியை பவன் கல்யாண் யூஸ் பண்ணியிருக்காரு. என்ன டெக்னாலஜினா, இப்போ அவர் ஒரு கேரவானில் வந்து கிளம்புறாருன்னா, அந்த கேரவானில் வந்து இப்போ ரூட்டை காட்டுறது மேப் உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு இடத்துல எவ்வளவு க்ரௌடு இருக்குது, யார் யார் நிற்கிறாங்க என்பதை காட்டுவதற்கான நியூ டெக்னாலஜி வந்திருக்கு. இப்போ அவர் வந்து ஒரு இடத்துக்கு போகிறாருன்னா அங்கே எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, கூட்டம் கூடிடுச்சா இல்லையா, அங்கே ஆண்கள் எவ்வளோ இருக்காங்க, பெண்கள் எவ்வளோ இருக்கிறாங்க, எவ்வளோ, அதாவது அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். இதெல்லாம் போகும்போதே பார்த்துக்கிட்டே போக முடியும்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்துக்கிட்டே போய் தான் கூட்டம் கூட வேண்டும் என்பதற்காக, குவிய வேண்டும் என்பதற்காக இவர்கள் வந்து திட்டமிட்ட ஒரு பகுதியை எப்போ கடக்கணும், எப்போ அதை ரீச் பண்ணணும், ஒரு வந்து ஒரு ஊர் எப்போ கடந்து போகணும், ஒரு ஊருக்கு எப்போ போய் சேரணும் என்பதை அந்த நியூ டெக்னாலஜி மூலமாக பார்த்து கொண்டே தான் விஜய் பயணம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இது குறித்து விசாரிக்கணும். இது பவன் கல்யாண் செய்ததாகவும் செய்தார், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. அதையே இவரும் செஞ்சார் அப்படிங்கிறது தான். ஒரு தலைவன் கூட்டத்தை நோக்கி தானே நகருவார் சார். தனிமையில் போய் பேசி என்ன பண்ண போகிறார்? கூட்டம் இருக்காங்கிற பார்க்குறது அவ்வளோ பெரிய குற்றம் இல்லை. இல்லை, கூட்டம் இருக்குன்னா கூட்டத்தை நோக்கி நகருங்க. அந்த கூட்டத்தை பாதுகாக்கிற பொறுப்பு உங்களுக்கு இருக்குல்லங்க. அங்கே ஒரு இன்சிடென்ட் நடந்துடக்கூடாது, உயிர் பறிபோயிடக்கூடாது, யாருக்கும் ஆபத்து நேர்ந்துடக்கூடாது என்கிற பொறுப்பு இல்லாதவன் எப்படி தலைவனாக இருக்க முடியும்? அந்த பொறுப்போடு சேர்ந்தது தான் தலைமைத்துவம்னு சொல்கிறது. சார், எங்கள் தலைவர் இருக்கார்ல, நான் வேறு யாரும் பார்த்தங்கிறத விட நான் பயணிக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழ் அண்ணன் தொல்காப்பியன் திருமாவளவன் இது ரொம்ப கவனமாக இருப்பார் சார். சார், பல லட்சம் பேர் தேசங்காப்போம் பேரணி நடந்தது, திருச்சியில் நடந்துச்சு. எவ்வளவு பெரிய க்ரௌடு, எத்தனை கிலோமீட்டர், அவ்வளோ பெரிய க்ரௌடுலையும் ஒரு சின்ன சிக்கல் இல்லாமல் எப்படி வந்து அந்த க்ரௌடு வந்து அந்த கூட்டம் முடிஞ்சு கலைஞ்சு போணுச்சு. வெல்லும் ஜனநாயக மாநாடு நடந்துச்சு 2023
திருச்சி சிறுகனூரில் நடந்துச்சு. மதுரை சென்னை பைபாஸ் அது சரிதானா? அந்த பைபாஸில் கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் உள்ளே இருந்தவங்க, ஒரு 5-6 லட்சம் பேர் இருக்கட்டும், பஸ்ஸில் இறங்க முடியாதவங்க, நடந்து வந்தவங்க, கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் அதில் கலந்துருக்கிறாங்க. அந்த கூட்டத்துக்கு திருச்சியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டருக்கு மேலே பயணித்து எங்கள் தலைவர் இந்த இடத்த ரீச் பண்ணியிருக்கார், மாநாட்டு தரில் ரீச் பண்ணியிருக்கிறார். அந்த கூட்டம் எங்கே நடத்தணும், இந்த க்ரௌடை வந்து எப்படி பாதுகாப்பாக வந்து கொண்டு வர அவர் சொல்லுவார். எல்லாம் பஸ்ஸில் வரும்போது பார்த்து வாங்க, தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க, சாப்பாடு கட்டிட்டு வந்துடுங்க, குழந்தைங்களை கூட்டுட்டு வராதிங்க, அதே போல் வந்து கர்ப்பிணி பெண்களை வந்து கூட்டு வராதிங்க, முதியோர்களை கூட்டு வராதிங்க. இதை கண்காணிக்கிறதுக்கு டீம் லீடர்ஸ் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். எங்கே புறப்படும் போது நீ வர வேணாம், தலைவர் திட்டுவார், இதை கவனித்தா ஏதாவது நடந்துருச்சுன்னா நாங்கள் மாட்டிக்குவோம் தலைவர்கிட்ட. இதை கண்காணிப்பதற்கு பொறுப்பாளர்கள். அதே போல் வந்து காவல்துறை உங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்தாலும் நாங்கள் எங்கள் கட்சியினுடைய கட்சி தொண்டரணி இதெல்லாம் ஒழுங்குபடுத்துவாங்க, போக்குவரத்து ஒழுங்குபடுத்துவாங்க, யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் ஒழுங்குபடுத்துவாங்க. தலைவர் வர்றப்போ பெரிய க்ரௌடு வந்து அவர் சூழ்ந்துக்கும், ஆனால் அதையுமே தலைவரே ஒழுங்குபடுத்துவார். அது நீங்கள் பார்த்துருக்கலாம், நான் வந்து சொல்கிறது என்ன இருக்குது, நீங்களே பார்த்துருக்கலாம். அதை அப்போ ஒரு சின்ன ஒரு குழந்தைங்கள்லாம் தூக்கிட்டு வந்து தலைவர்கிட்ட கொடுக்க முயற்சி பண்ணாங்கன்னா தலைவர் வந்து அதில் ரொம்ப கவனமாக பதட்டம் ஆகிடுவார். கூட்டத்தில் ஏதாவது கீழே உண்டுற போகிறாங்களா என்னதுன்னு சொல்லிட்டு திட்டுவார். ஏன்னா இப்போ இந்த கூட்டத்தை தூக்கிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு வராதிங்கம்பார். அல்லது அந்த இடத்த என்ன பண்ணுவார், இம்மீடியட்டாக அங்கே அந்த கூட்டம் கூடுறத ஒரு சொல்லி பார்ப்பார். இல்லை ரொம்ப சிக்கலாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இம்மீடியட்டாக போயிடுவார். அப்போ உங்களுக்கு அந்த நெருக்கடி தளர்ந்துடும். இதுதான் ஒரு தலைமை, இதுதான் ஒரு தலைவருக்கான பொறுப்பு. வந்து நான் 12 மணிக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கரூரில் 12 மணிக்கு ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. நீங்கள் போலீஸ்கிட்ட 3 மணின்னு எழுதி கொடுத்துக்கிறீங்க, அது ரகசியம், உங்கள்கிட்ட இருந்த ரகசியம். ஆனால் உங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில், உங்களுடைய அஃபிஷியல் சோசியல் மீடியாவில், உங்களுடைய உங்களுடைய அதிகாரப்பூர்வமான வலைத்தளங்களில் 12 மணிக்குன்னு யார் முடிவு பண்ணது? 12 மணிக்குன்னு நீங்கள் முடிவு பண்ணி அறிவிக்கிறீங்க. 11 மணிலேருந்து கூட்டம் வந்துடுது. இன்னும் சொல்ல போனால் 9 மணிக்கே கூட்டம் வருது. பெண்கள் வர்றாங்க, குழந்தைகள் வர்றாங்க, பள்ளிக்கூடத்து பசங்க வர்றாங்க. விஜயை பார்த்துட்டு போயிடலாம் சார், நடிகரை பார்க்க தான் சார் வர்றாங்க, தலைவர்லாம் பார்க்க வரல. நான் நேற்று போய் இப்போ பார்த்துட்டு வந்து சொல்கிறேன் உங்கள்கிட்ட. எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, சினிமாவில் பார்க்குறோம், அவரை பார்த்துட்டு போகலாம். இங்கே அந்த கட்சியில் அதெல்லாம் இல்லைங்க, அவரை பார்க்கணுன்னு தோணுச்சு. நடிகர், ஒரு ஹீரோ, அவரை சினிமாவில் நிறைய பார்க்குறோம், நம்ம பகுதிக்கு வராரு பார்க்கலாம், அப்படி பார்க்கணும் அப்படின்னு தோணுது, அப்படின்னு தான் வர்றாங்க. 9 மணிலேருந்து அங்கே கூட்டம் கூடுது சார். 9 மணிலேருந்து க்ரௌடு நிற்கிறாங்க சார். அந்த இடம் நாங்கள் போய் நேரடியாக பார்த்தோம், தலைவரோடு நேற்று நாங்கள் போனோம். அது என்ன கிட்டத்தட்ட வந்து 60 அடி ரோடு தான் அது. அதுக்கு இடையில சென்ட்ரல் மீடியம் இருக்குது, அந்த இடைத்தடுப்பு இருக்குது. அதில் ஒரு பஸ்ஸு போகிறார்ல, இந்த பஸ்ஸே நிற்கிறதுக்கு வந்து ஒரு ரோடு அரைச்சிட்டு அந்தளவுக்கு ஒரு பஸ்ஸு வச்சுருக்கார். இவர் பின்னாடி வர்ற வாகனங்கள், அவ்வளோ வாகனங்கள் வருது. இதை மக்கள் எங்கே நிற்பாங்க? அப்போ மக்கள் நிற்கிறதுக்கு இடம் கிடையாது சார். அப்போ இவர் பஸ்ஸு மறைச்சிடுது, இவருக்கு பின்னாடி வர்ற வாகனங்கள் மறைக்குது, காவல்துறை நிற்கிது, பேனர் வச்சுருக்குறாங்க, எல்லாம் வச்சுருக்கும் போது கூட்டம் வந்து ஒரே இடத்துல பயங்கரமாக வந்து குவிகிற சூழல் ஏற்படுது. 10,000 பேர் கூட நிற்க முடியாது அந்த இடத்துல. 10,000 பேர் என்ன, 5,000 பேர் கூட நிற்க முடியும். 5,000 பேர் நின்றால் பெரிய மாநாடு மாதிரி தெரிகிற இடம் அது. நான் நேற்று போய் பார்த்து வந்திருக்கேன். 5,000 பேர் நின்னால் கூட பெரிய மாநாடு போல், மிகப்பெரிய கூட்டம் போல், லட்சக்கணக்கில் மக்கள் திரண்டு இருப்பதை போல் நீங்கள் விஷுவல் எடுக்க முடியுங்க. அந்த இடத்துல வந்து நீங்கள் கூட்டத்துக்கு நீங்கள் அனுமதி வாங்குறீங்க. ஏன்னா அப்போ அந்த இடத்துல கூட்டத்துக்கு அனுமதி வாங்கிட்டா அந்த அளவுக்கு தானே நீங்கள் மக்களை கொண்டு வரணும். இல்லை, அந்த இடம் தான் காவல்துறை ஒதுக்குனுச்சு, இதன் பின்னணியில் தான் சதி இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவங்க கேட்டது உழவர் சந்தை, அந்த ரவுண்டானெல்லாம் கேட்டோம், அங்கெல்லாம் தராமல் இங்கே தந்தாங்கன்னா அதற்கு பின்னணியே இதுதான், இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் அமையும் தான் திமுக அரசு காத்திருந்துச்சு. அப்படி வேலுச்சாமி புறத்தை விட அவங்க கேட்ட லைட் ஹவுஸ் ரவுண்டானா அதோட சின்ன இடம், காவல்துறை விளக்கம் கொடுத்துருக்கு. அது மாதிரி இன்னொரு ரவுண்டான கேட்குறாங்க, அது போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதி, பல
டைமென்ஷனில் வாகனங்கள் போகிற பகுதி. அப்போ நீங்கள் தான் 3வது இடத்தையும் கேட்குறீங்க. இது எல்லா கட்சிக்கும் இருக்கும் சார், அவங்களுக்கு மட்டும் இல்லை. இப்போ நாங்கள் வந்து திருச்சியில் வந்து மதசார்பின்மை பேரணி நடத்தினோம். அந்த ரூட்டு வந்து நாங்கள் 3-4 வாட்டி மாற்றினோம் காவல்துறையோடைய சஜஷனோட. நாங்கள் சொன்ன ரூட்டை அவங்க கொடுக்கல. அப்புறம் நாங்கள் இன்னொரு ரூட்டு சொன்னோம், அதுவும் எங்களுக்கு கிடைக்கல. அப்புறம் அவங்க சொன்ன ரூட்டில் நாங்கள் ஓகே சொன்னோம். அதன் பிறகு அந்த ரூட்டையும் காவல்துறை மாற்றுனுச்சு. சார் இதுலேயும் சிக்கல் இருக்குது, இந்த ரூட்டை எடுத்துங்கன்னு சொல்லி மாற்றுனுச்சு. அதை ஏற்றுக்கிட்டோம் சார். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். காவல்துறை வந்து சொல்கிறாங்கன்னு சொன்னாக்கா, கட்டுப்பாடு விதிக்கிறாங்கன்னு சொன்னாக்கா, அது பொதுவாக இருக்கிற விஷயம் சார். அதே இவர் எப்படி மாற்றுறாரு? ஏதோ காவல்துறை வந்து இந்த கட்சிக்கு தாவேக்காவுக்கு மட்டும் கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க, நெருக்கடி கொடுக்குறாங்க. இது நான் வந்து நீ அமித்ஷா வந்தால் செஞ்சிருவியா, நீ ஆர்எஸ்எஸ் வந்தால் செஞ்சிருவியா, எனக்கு செய்கிற, அவங்கெல்லாம் உன்னை அண்டர்வேரை கழட்டிடுவாங்க, நீ இரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இவர் பேசுகிறார் சார், திட்டமிட்டு பேசுகிறார். அப்போது இவரை பார்க்க வர்ற கூட்டம் அல்லது இவரை வந்து ஏற்றுக்கிட்டு இருக்கிற இளைஞர்கள் கூட்டம் என்ன நினைப்பான்னா, அல்லது என்ன மனநிலை இயல்பாக ஏற்படும்னா, அப்போது நம்ம கட்சிக்கு வந்து காவல்துறை தடை போடுறான், நம்ம கட்சிக்கு தான் கட்டுப்பாடு. 22 கட்டுப்பாடுங்க. இந்த 22 கட்டுப்பாடு எல்லா கட்சிக்கும் உண்டு சரிண்ணா. இப்போ நமக்கு மட்டும்தான் அவங்க தடை போடுறாங்க, அப்போ இதை மீறணும், இதுக்கு கட்டுப்படக்கூடாது என்கிற மனநிலை அவனுக்கு இயல்பாக வரும். ஏன்னா நீங்கள் அதை ஏற்படுத்துறீங்க, திட்டமிட்டு ஏற்படுத்துறீங்க. அரசாங்கத்தை எதிரியாக காட்டணும், காவல்துறை எதிரியாக காட்டணும்னு நீங்கள் பேசுகிறீங்க. அது என்ன அவங்க தொண்டர்களுக்கு போய் சேரும்னா, அரசாங்கமும் காவல்துறையும் எது செஞ்சாலும் அதுக்கு நமக்கு எதிராக செய்கிறாங்க, திட்டமிட்டு செய்கிறாங்க, சதிவலை பின்னி செய்கிறாங்க, இதை நம்ம மீறணுங்கிற எண்ணம் ஒரு மாப் மென்டாலிட்டி. ஆனால் விஜய் தனது பேச்சு தொடங்குறப்பே காவல்துறைக்கு நன்றி சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கும். அது அங்கே அந்த நன்றி கூட என்னத்துக்குன்னு சொல்கிறேன்னு கேட்டுங்க. அது 500 மீட்டர் வர்றதுக்கு அவர் வந்து நன்றி சொல்கிறார். 500 மீட்டர் வர்றதுக்கு சார் 2 மணி நேரம் எடுத்திருக்காரு. கூட்டம் அந்த அளவுக்கு இருக்குது. அவர் என்ன பண்ணுவார்? மக்கள் கூட்டம் திரண்டு வருது, 500 மீட்டர் வரணும். ஆனால் அவரை வந்து ஒரு ரவுண்டானகிட்டே பேச சொல்கிறாங்க. இவர் சொன்னார்ல எங்களுக்கு பெரிய இடம் கொடுக்கலன்ட்டு. அவங்க பேச சொன்ன அந்த திருக்காம்புலியூர்னு நினைக்கிறது, அந்த ரவுண்டானா இருக்குல்ல, அது பெரிய ரோடு. அங்கே தான் நீங்கள் அந்த இதெல்லாம் காணொலி பார்த்துருப்பீங்கன்னா மக்கள் அப்படியே ஓரத்தில் நிற்பாங்க, இவர் வாகனத்தை பார்த்தும் ஓடி வருவாங்க. அது பெரிய ரோடு, அது கிட்டத்தட்ட ஒரு 3 ரோடு பெரிய ரோடாக இருக்கும். அங்கனே பேச சொல்லியிருக்காங்க, கூட்டம் அதிகமாக இருக்குது, இங்கனே பேசுங்கன்ட்டு. அதுக்கு தாவேக்கா நிர்வாகிகள் வந்து உடன்படாமல் இல்லை வேலுச்சாமிபுரத்துக்கு தான் போகணும், அது இங்கேருந்து ஒரு 500 மீட்டர் தான். ஒருவேளை இவர் இங்கே நின்று பேசியிருந்தா அங்கேருந்து மக்கள் வந்திருப்பாங்க, அவரை ஈஸியாக பார்க்கவும் செஞ்சுருப்பாங்க. மேலே ஏறி நின்னார்னா எல்லாருக்கும் தெரியும், ஈஸியாக பார்க்கவும் செஞ்சுருப்பாங்க. இவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, ஒரு குறுகனான இடமா தான் இருக்கணும், அந்த இடத்துல மிகப்பெரிய மக்கள் கூட்டம் திரண்டா மாதிரி இருக்கணும், அது தள்ளுமுள்ளு நடக்கணும், மக்கள் அலையலையாக வந்து விஜயை வந்து பார்க்க வந்து குவிகிறாங்க, மக்கள் கட்டுக்கடங்காமல் விஜயை நோக்கி வர்றாங்க, மக்களை வந்து கட்டுப்படுத்தவே முடியல, அவ்வளோ விஜய்க்கு வந்து மக்கள் ஆதரவு இருக்குது அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை, ஒரு ப்ரொஜெக்ஷனை உருவாக்கணுங்கிற எண்ணம் தான் சார் இவங்களுக்கு. மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும், மக்கள் எல்லாரும் நம்மளை பார்க்கணும், மக்கள் நம்ம சொல்கிறத கேட்கணும், அது இல்லை. அதை விடுத்துட்டு மக்கள் பாருங்கள் எவ்வளோ ஆரவாரம் பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் வந்து தள்ளுமுள்ளு பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் வந்து அலையாக திரள்றாங்க என்பதை இவர்கள் காட்டி ஒரு தோற்றத்தை, மாய தோற்றத்தை, ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துவதற்கு தான் இவங்க வந்து எல்லா வேலையும் பார்த்தாங்களே ஒழிய, இவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு வந்து பிரச்சாரம் பண்ணுறோம், பரப்புரை பண்ணுறோம், இது மக்கள்கிட்ட போய் வந்து சேர்க்கணும், நம்ம மக்களை நம்ம பார்க்கணும், அதெல்லாம் இல்லை சார். பெரும் விழா நடத்தினாங்க கரூரில், அது கிட்டத்தட்ட 3 லட்சத்துலேருந்து 5 லட்சம் பேர், அது ஒரு பெரிய திடலை எடுத்து ஒரு பெரிய மைதானத்தில் நடத்தினாங்க. உங்கள்கிட்ட வந்தது 20-25 கூட்டம் தான். ஆனால் அதையே நீங்கள் வந்து மிகப்பெரிய லட்சக்கணக்கில் திரண்டா மாதிரி நீங்கள் காட்ட முயற்சி பண்ணதுடைய விளைவு 41 உயிர் போயிடுச்சு. இல்லை திமுக கேட்டிருந்தா வேலுச்சாமிபுரத்தை கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு கேட்குறாங்கல்ல. ஏன் அதிமுகவுக்கு அந்த ஏரியா தானே சார் கொடுத்தாங்க, அது இந்த அளவுக்கு கூட்டம் இல்லை, இதை விட கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க சொன்னதும் 10,000 தானே தரேன்னு சொன்னாங்க, வந்தது அதிகம், இதை காவல்துறை கணிச்சிருக்கணும், உளவுத்துறை முன்கூட்டியே கணிச்சிருக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இல்லை கணிக்க முடியாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா 10,000த்துக்கு இன்னொரு 10,000 கூட வரலாம், தப்பு கிடையாது. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவரோட கூட்டத்தை வந்து கொண்டே வர்றாரு சார். கூட்டம் எங்கே அங்கே வந்து கம்மியாக தெரிஞ்சது, கம்மியாக வந்து ஒரு தோற்றம் வந்துடுதோன்னு பயந்துக்கிட்டு இந்த கூட்டத்துக்கு கரூருக்கு எங்கெங்கேருந்து வந்திருக்காங்க தெரியுமா? திருச்சியிலேருந்து வண்டி வாகனத்தோடு வந்திருக்கிறாங்க, சேலத்திலேருந்து வண்டி வாகனத்தோடு வந்திருக்காங்க,
தஞ்சாவூர்லேருந்து வண்டி வாகனத்தோடு வந்திருக்காங்க, திண்டுக்கல்லேருந்து வண்டி வாகனத்தோடு வந்திருக்கிறாங்க, கோயம்புத்தூர் சைட்லேருந்து, ஈரோடு சைட்லேருந்து வண்டி வாகனத்தோடு, திருப்பூர்லேருந்து வண்டி வாகனத்தோடு, திருப்பூர்லேருந்து வந்த ஒருத்தர் இறந்தும் போயிருக்காங்க. திருப்பூர்லேருந்து வந்தவங்க இறந்துருக்காங்க, திண்டுக்கல்ல இறந்துருக்கிறாங்க, சேலத்தில் இறந்துருக்கிறாங்க, சேலத்தை சார்ந்தவங்க இறந்துருக்கிறாங்க. எங்கே இந்த 41 பேரில். அப்போ இவங்க அங்கேருந்து ஏன் வர்றாங்க? நீ தான் மாவட்டம் போறீல. மாவட்டம் போகும் பொழுது ஏன் உங்கள் நிர்வாகிகள் உங்களுடைய நாலேஜ் இல்லாமல் அவங்கள வண்டி வாகனம் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க? அதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டம். அவங்களே கிட்டத்தட்ட 5000-6000 பேர் வந்துடுறாங்க சார். அவங்க எல்லாருமே இவர் பின்னாடியே வர்றாங்க சார். அப்போ இவங்க பின்னாடியே வர்றவங்களும் ஏற்கனவே இருக்கிற கூட்டத்தோடு போய் கலந்துக்கிறாங்க. வராங்களா இல்லையா? அப்போ இது திட்டமிட்டு கூட்டத்தை எப்போதும் கூட்டம் பெரிய அளவில் திரளுது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக இவர்கள் ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டம் இது சார். ஒவ்வொரு தலைவரும் அதுதானே சார் எதிர்பார்ப்பார். அவர் நிற்கிறப்ப கூட்டம் திரளுங்கிறது இயல்பான ஒரு எதிர்பார்ப்பு தானே, அது விபத்தா மாறுது. அப்போ நீங்கள் ஒன்று பண்ணுங்க, ஒரு இடத்துல மாநாடு போட்டுருங்க, கூட்டம் வரும். மாவட்டம் போகும்போது அந்த மாவட்டத்து கூட்டத்தை நீங்கள் எதிர்பார்க்கணும். மாவட்டம் போகும்போது பக்கத்தில் இருக்கிற 10 மாவட்ட மக்களை ஏன் திரட்டுற? அதுக்கு விசாரணை வேணும். அதுக்கு தான் இப்போ ஒரு நபர் நீதிபதி ஆணையம் அருணா ஜெகதீசன் ஆணையம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் விசாரணை வரும் சார். உங்களுக்கு தெரியாது எதுவும் இல்லை. இந்த விசாரணை ஆணையம் போட்டதோட எண்ட் ரிசல்ட் என்னவா இருக்க போகுது? தூத்துக்குடிக்கு இவங்களை தான் போட்டாங்க. அதனுடைய முடிவு என்ன? அரசு நடைமுறைப்படுத்திருச்சா? இல்லை. அப்போ இதுக்கு எதுக்கு அரசு நடைமுறைப்படுத்தவில்லை என்பது சரியான விஷயம்தான், நடைமுறைப்படுத்த வேண்டும். ஆனால் இவங்க சரியாக விசாரித்து ரிப்போர்ட்டு கொடுத்தாங்களா என்பதுதான் கேள்வி. என்ன நடந்துச்சுங்கிறது சொல்லிட்டாங்களா என்பதாங்க. சொல்லிட்டாங்க. மற்ற ஆணையத்தை விடவும் அருணா ஜெகதீசன் ஆணையம் சரியாக தான் சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடியில் என்ன நடந்துச்சு, யார் மேலே தப்பு இருக்குது, அங்கே என்னென்ன பிரச்சனைகள் பின்னாடி இருக்குது, எல்லாம் அவங்க மிகச்சரியாக விசாரித்து கொடுத்துருக்காங்க. அதே அருணா ஜெகதீசன் அவர்கள், நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்கள் இங்கே அறிவிக்கப்பட்ட பொழுது நிச்சயமாக உண்மை வழியில் வரும் அப்படின்னு நம்பிக்கை தான் நமக்கு இருக்குது. கண்டிப்பாக அருணா ஜெகதீசன் அவர்களை வேறு யாராலும் தன் சார்பாகலாம் மாற்ற முடியாது. அவங்க எப்போதும் நேர்மையான நீதிபதியாக இருக்கும்போது நேர்மையாக இருந்தாங்க, இந்த ஆணையத்தில் இருக்கும்போது நேர்மையாக தான் செயல்படுறாங்க. நிச்சயமாக அவங்க யாருக்கும் ஃபேவராக கொடுக்கணும், எதிராக கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அதனால் அது ரிசல்ட் வரட்டும், என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். அதன் அடிப்படையில் நடவடிக்கை வேணாம், தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இல்லை, திமுக மேலே என்ன இன்னொரு விமர்சனம் வைக்கப்படுதுன்னா, இதே கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடிச்சு இத்தனை பேர் பலியானப்ப அங்கே போகாத முதல்வர் இதுக்கு இரவோடு இரவாக போகிறாருன்னா விஜய்க்கு எதிராக ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அது இன்னும் கூர்த்திட்டணும், அதுதான் அவருடைய அரசியலா அப்படின்லாம் கேட்குறாங்க. சார், கள்ளச்சாராயம் நடந்தது, அது வேறு டைமென்ஷன். அது போகக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல, அது வேறு டைமென்ஷன். அது மது இருந்ததுனால ஒவ்வொருத்தராக ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க. அடுத்தடுத்த நாள் இறப்புகள் ஏற்படுது. அமைச்சர்கள் அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். அதுக்கு நிவாரணங்கள் அறிவிக்கப்படுது. ஆனால் இது சார், குழந்தைங்க, பெண்கள் அங்கே எல்லாம் குடிக்கு அடிமையானவங்க தான் இறந்தாங்க. இங்கே குழந்தைங்க சார், பெண்கள் சார். ஏன் போகக்கூடாதா முதலமைச்சர்? அங்கே போகலாம், நீங்கள் போகக்கூடாதா? அங்கே போயிருக்குங்கிறது இருக்கட்டும், இங்கே போகக்கூடாதான்னு நான் கேட்குறேன். ஒருவேளை போகலைன்னா நான் கள்ளச்சாராயம் ஜாவுக்கும் போகல, இங்கேயும் ஜாவன்னு போகலைன்னு சொல்ல முடியுமா? அதை நீங்கள் ஒத்துப்பீங்களா? அது சரியானதா? இதுக்கு ஒரு முதலமைச்சர் போகலைன்னா வேறு எதுக்கு போக முடியும்? இது எப்படி அதையும் இதையும் ஈக்குவல் பண்ணுறாங்க? பச்சிலம் மாறாத குழந்தைகள் சாவுக்கும் சாராயத்தினால் கள்ளச்சாராயத்தினால் குடித்து விட்டு இறந்த இந்த இறப்புக்கும் எப்படி ஈக்குவல் பண்ண முடியும்? உயிர் தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. நான் இங்கே போனது அங்கே ஏன் போகல, இங்கே ஏன் போகலன்னு இது குயுத்தியான வாதம். இந்த வாதத்தில் எந்த விதத்துலையும் நியாயம் கிடையாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இது திட்டமிட்டு இந்த சாவுக்கு, இந்த இறப்புக்கு விஜய் மிக முக்கியமான காரணம். சார், லைட்டை போட்டு ஆஃப் பண்ணுறாரு. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதான் நான் சொல்ல வந்தேன். இவர் சொன்ன நேரத்துக்கு போயிருந்தாருன்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது சார். பெரிய அளவில் நாங்கள் கேட்டோம். நாங்கள் எத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னாங்க? 12 மணிக்கே வரேன்னு சொல்லியிருந்தாங்க. எப்போ வந்தாங்க? 7:45 வந்தாங்க. இப்போ 12 மணிலேருந்து நிற்கிறாங்க சார். கூட்டம் நிற்கிது 12 மணிலேருந்து. ஏதோ ஆர்வத்தில் இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் 4 வாட்டி பேட்டி எடுத்து போட்டிங்கன்னா 5ஆவது முறை என்னை யாராவது பார்த்தாங்கன்னா, உங்களை நான் பார்த்தாங்க, பேட்டியில் பார்த்தேங்க, உங்கள் கூட நான் ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு கேட்பாங்க. இது இயல்பான விஷயம். திரையில் பார்க்குற ஒருவரை, அது இந்த மாதிரி ஹீரோவாக பார்க்குற ஒருத்தரை பார்க்கணும், இப்போ நம்ம பகுதிக்கு வராரு அப்படிங்கிறது நினைக்கிறதெல்லாம் தப்பு கிடையாது.
ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? 12 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 7:45 போகிறீங்களேங்க. அப்போ நீங்கள் போகிற நேரத்தை சொல்ல வேண்டியது தானே? 12 மணிக்கு வராருன்னு நீங்கள் எப்படி உங்களுடைய அதிகாரப்பூர்வ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணீங்க? அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணீங்க. இப்போ உங்கள் நோக்கம் என்ன? இப்போ வெயிலில் நிற்கிறாங்க சார். 12 மணிக்கு வெயில் நேரம், 1 மணி 2 மணி 3 மணி வரையும் வெயில் கடுமையாக இருக்கும். அங்கே குடிக்க தண்ணி ஏற்பாடு பண்ணல, இவங்க தண்ணி கொடுத்துருக்கணும். அங்கே குழந்தைங்க இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க, அங்கே கடை இருக்காது. ஏன்னா இவர் வராருங்கிறதுனால அந்த பகுதியில் இருக்க கடையெல்லாம் மூடி இருக்காங்க. உணவு சாப்பிடல, அடிக்கிற வெயிலில் நிற்கிறாங்க. நீங்கள் ஜாலியாக சார்ட்டர்டு விமானத்தில் போய் பறந்து போய் மிகப்பெரிய குழு குழுன்னு இருக்கிற ஏசி காரில், அதாவது மிகப்பெரிய கேரவான் வாகனத்தில் போய் ஒரு 10 நிமிஷம் ஏறி நிற்கிறீங்க. நீங்கள் அந்த நிற்கும் போது கூட உங்களுக்கு ஏசி காருக்குள்ளேருந்து வெளியில் வரும், நின்று கீழே வந்து உட்காந்துக்கிறீங்க. இந்த மக்களை நீங்கள் யோசித்து பார்க்க வேணாமா சார்? மக்களுடைய நிலைமையை யோசித்து பார்க்க வேணாமா? இந்த மாதிரி நிற்கிறாங்களே, நம்ம இப்படி 12 மணின்னு சொல்லக்கூடாது, இது தப்பு. நம்ம போகிற நேரத்தை சரியாக சொல்லுவோம். இதில் வேறு லைவில் வேறு காட்டுறது, இதெல்லாம் ரொம்ப மோசம் சார். பெரிய பெரிய சேட்டலைட் சேனல் இதுக்காகவே சில பேர் பெய்டு ப்ரோக்ராமை காட்டிக்கிட்டு இருக்காங்க. 24 ஹவர்ஸும் இவர் போகிறத காட்டுறாங்க. இப்போ இவர் போனார்னா அதை காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அது ஒரு ப்ரொஜெக்ஷனை உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்குது. அது மாதிரி நிறைய பெய்டு யூடியூப் சேனல்ஸில் இது போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அடுத்தடுத்த கூட்டங்கள் இவரை பார்க்க வர்றதுக்கான அந்த உத்திகளை கையாளுறாங்க. நான் சொல்ல வந்த செய்தி டைவெர்ட் ஆகிடுச்சு. அங்கே பாதிக்கப்பட்டவங்க சொன்ன செய்தி என்னென்னா, இவர் வர்ற வழியில் மக்கள்கிட்ட எல்லாத்தையும் எழுந்திரிச்சு கை காட்டிட்டு வந்தார்னா ஒரு இடத்துக்கு கூட்டம் போய் சேராது, அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க, குறைந்தபட்சம் அங்கங்கே போயிடுவாங்க. இவர் ஒரு இடத்துக்கு எல்லாரையும் கொண்டாந்து நிறுத்தணுங்கிற எண்ணத்தோடு வராரு. சில இடங்களில் சற்றே மூடிட்டார், பார்க்க முடியாத அளவுக்கு. அப்போ இவர் பார்க்கணுன்னு விருப்பம் வர்றவங்க பின்னாடியே வர்றாங்க. இப்போ ஒரு இடத்துல குவீர உத்திய ஸ்ட்ராட்டஜியை அவங்க கையாண்டாங்க. வர வழியில் இப்போ ஒரு பொண்ணு கூட சொல்கிறாங்க, முனியப்பன் கோயிலுக்கிட்ட நாங்கள் நின்னோம் நிறைய பேர். அந்த முனியப்பன் கோயில்கிட்ட இவர் எந்திரிச்சு கை காட்டினா நான்லாம் வீட்டுக்கே போயிருப்பேன். பாதிக்கப்பட்டவங்க காயம்பட்டுருக்காங்க. அப்போ நான் ஏன் பின்னாடியே வந்தேன்னா, அங்கே அவர் எந்திரிச்சு கை காட்டல, இவரை பார்க்க முடியல, அதனால் நான் வேலுச்சாமிபுரத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்களோட நோக்கமே ஒரு இடத்துல கொண்டாந்து எல்லாரையும் திரட்டி இவங்க ஆர்ப்பரித்து மக்கள் இவர் மேலே பெரிய பற்றோடு அலையலையாக இவரை பார்க்குறதுக்கு திரளுறாங்க. அடுத்து விஜய் தான் அப்படிங்கிறது மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க என்பதை காட்டுவதற்காகத்தான் இவர் இந்த டாக்டிக்ஸ் எல்லாம் பண்ணார். இது குற்றமா இல்லையா? 3 மணிக்கு பர்மிஷன் எழுதி கொடுத்துட்டு 12 மணின்னு அறிவிச்சது குற்றமா இல்லையா? நான் கேட்குறேன். இந்த குற்றத்துக்கு விஜய் உடன் போனாரா இல்லையா? அவரை கைது செய்யணுமா இல்லையா? அவர் கைது செய்யணுமா இல்லையா? அதுதான் அரசு தயங்குது, அரசு பயப்படுது அப்படிங்கிறாங்க. நிச்சயமாக அரசு தயங்குது, பயப்படுதுங்க. நான் குற்றம் சாட்டுறேங்க. திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசை நான் குற்றம் சாட்டுறேங்க. என்னங்க பாலிடிக்ஸு? ஏங்க உங்களுக்கு தைரியம் இல்லையா? இது மாதிரி பல செயல்களை அரசு செய்யுது. எங்களுக்கு அதில் பல அனுபவம் இருக்குது, அதில் பல வருத்தங்கள் இருக்குது. ஏங்க புஷி ஆனந்த் மேலே எஃப்ஐஆர், ஏன் விஜய் மேலே எஃப்ஐஆர் இல்லை? என்ன 2 பேருக்கும் வித்தியாசம்? புஷி ஆனந்த் நின்னா தான் அப்படி கூட்டம் கூடிடுமா? இவரால் தானங்க அந்த கூட்டம் வந்தது. இவர் தானங்க எல்லாத்துக்கும் துணை போகிறாரு. புஷி ஆனந்த் மேலே வழக்கு, ஆதவ அர்ஜுனா மேலே வழக்கு, நிர்மல்குமார் மேலே வழக்குன்னா விஜய் மேலே ஏன் வழக்கு இல்லை? என்ன காரணம்? பயப்படுறீங்களா? புஷி ஆனந்த், நிர்மல்குமார் இவங்க தான் போலீஸார்கிட்ட கோரிக்கை மனு வைக்கிறாங்க. 10,000 பேர் வருவாங்கன்னா இவங்க தான் கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. அப்போ அடிப்படையில் இவங்க மேலே தானே வழக்கு பதிவு பண்ணுவாங்க. இவருடைய அனுமதி இல்லாமல் அவங்களாம் பண்ணாங்களா? பண்ண முடியுமா? விஜயனுடைய கிட்ட ஆலோசனை கேட்காமல், விஜய்கிட்ட கலந்து பேசாமல் இந்த அனுமதி கொடுக்கப்பட்டதா காவல்துறைக்கு? விஜய்க்கு சம்மந்தம் இல்லையா? சார் என்ன மனுஷன் சார் விஜய்? சம்பவம் 40 பேர் இறந்துட்டாங்க சார். 40 பேருங்கிறது இன்றைக்கி இருக்கட்டும், இப்போ 41 ஆயிடுச்சு, 41 ஆயிடுச்சு. அன்றைக்கி 20 பேருக்கு மேலே இறந்துட்டாங்க சார். இவர் ஓடியான்ட்டார் சார் வீட்டுக்கு. என்ன நியாயம் இது? நீங்கள் எப்படி வரலாம்? நீ அதுக்காக அங்கே போகணும், அந்த க்ரௌடில் போய் மாட்டிக்கணும்னு சொல்ல. குறைந்தபட்சம் நீங்கள் திருச்சியில் தங்கியிருக்கலாமே சார், கோயம்புத்தூரில் தங்கியிருக்கலாமே சார். தங்கிட்டு உங்களுடைய கட்சி நிர்வாகிகள்கிட்ட போய் என்ன நடக்குதுன்னு பாருங்கள், போய் நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாமே.
இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க வழிகாட்டுதல் கொடுக்கலாமே, உடனே மக்களுக்கு ஆறுதல் சொல்லாமே. இப்போ இந்த ஜனங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த மக்களுக்கு நான் சொல்கிறேன், இது போன்ற போலிகளை நம்பி பின்னால் போகாதீங்க. தலைவா படம் பார்த்தோம், நானும் பார்த்தேன். தலைவா படத்தில் வில்லன்களால் வந்து ஒரு பகுதி குடிசை பகுதி வந்து தீ வைத்து கொளுத்தப்படும். அப்போ விஜய் போய் பிறண்டு அடிச்சுட்டு அந்த தீக்குள்ளையெல்லாம் போய் ஜனங்களை காப்பாற்றுவார், முதியவங்களை போய் தூக்கிட்டு வருவார், குழந்தைங்களை போய் காப்பாற்றுவார். அதை பார்த்துட்டு தலையில் அடிச்சுட்டு அழுவார். அது போலி. உண்மையான விஜய் யார் என்று கேட்டால், தன்னை நம்பி வந்த கூட்டத்தினுடைய உயிர் பறிபோனது என்று தெரிந்து கொண்டு ஓடி வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்தார் பாருங்க. என்ன ஐயோ அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை, நம்ம மாட்டிக்கூடாது, நம்ம சேஃபாக இருக்கணும். இவன் எப்படி போனானா, எந்த உயிர் போனா என்ன, எத்தனை குழந்தைங்க செத்தானா, எத்தனை பெண்கள் செத்தானா, நம்மளை நம்பி வந்து தானே சாவுறாங்க என்கிற எண்ணமெல்லாம் இல்லாமல், எதை பற்றியும் கவலைப்படாமல் தன்னுடைய சேஃப்டி தான் முக்கியம்னு சொல்லிட்டு உடனே ஒரு சார்ட்டர்டு ஃப்ளைட்டை பிடிச்சி மெட்ராஸுக்கு வந்து மெட்ராஸ்லேருந்து பனையூர் வீட்டில் போய் பதுங்கிட்டார் பாருங்க. அதான் உண்மையான விஜய். இதை மக்கள் புரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு பெரியாரியத்தால், அம்பேத்கரியத்தால், பொதுவுடைமை கருத்தியலால் பண்படுத்தப்பட்ட இந்த மண்ணில் ஒரு நடிகரை நம்பி, ஒரு நடிகர் பின்னால் போய் போலியை நம்பி இப்படிப்பட்ட உயிர்கள் பறிப்போவது என்பது உண்மையில் ஏற்க முடியாத ஒரு செய்தி. அது ஒரு சம்பவம். அது நீங்கள் விசிகாவோட ஒரு முக்கிய முகமாக இருக்கீங்க. ஆனால் அடிப்படையில் ஒரு வழக்கறிஞர்னால இந்த கேள்வி கேட்குறேன். இப்போ இந்த வழக்கு அடுத்து என்னவாக போய் மாறும்? ஏன்னா விஜய் பேர் இதில் பதிவு செய்யப்படலை. இதற்கு அடுத்து சட்ட ரீதியான நடவடிக்கைகள்ங்கிறது எப்படி இருக்கும் சார்? சட்ட ரீதியான நடவடிக்கைன்னா இது வந்து இப்போ இப்படி கூட வச்சுங்க, அவர் யாரும் சாவணுங்கிற எண்ணம் கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் சாவு ஏற்படும், உயிர் பறிப்போகிற சூழல் ஏற்படும்னு தெரியுமானா தெரியும். அதான் என்ன சொல்லுவாங்கன்னா, கல்பபுள் ஹோமிசைடு, கல்பபுள் ஹோமிசைடு நாட் அமௌண்டிங் டு மர்டர்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதாவது மரணம் விளைவிக்கலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் வந்து அப்படி மரணம் விளைவிச்சா கொலை செய்கிற எண்ணம் இல்லை, ஆனால் மரணம் விளைவிக்க விலையை நேரிடலாம் அப்படிங்கிறத தெரிஞ்ச ஒரு செயலை செய்வது என்பது குற்றம், ஆயுள் தண்டனை பெறக்கூடிய குற்றம். அந்த குற்றத்தை தான் விஜய் பண்ணியிருக்காரு. ஏன் விஜய் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கல? 105 BNS ஆக்ட் ஏன் நடவடிக்கை எடுக்கல? இப்போ இதுதான் சரியாக சட்டம் செயல்பட்டால் அவர் கைது செய்யப்படணும் சார். அவர் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்படணும். ஆனால் விஜய் இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா, சிபிஐ விசாரணை வந்து கோரியிருக்கார். இது பெரிய டைவர்ட் பண்ணுற வேலை. அது இதில் வந்து பின்புலமாக மிகப்பெரிய சதி நடந்துக்கிட்டு இருக்கு. நான் இப்போ நேரடியாக சொல்கிறேன், விஜய் அரசியலுக்கு பிஜேபியால் கொண்டு வரப்பட்டவர், ஆர்எஸ்எஸ்ஸால் கொண்டு வரப்பட்டவர். தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளை ஒழித்து கட்ட வேண்டும் என்கிற பாஜகவினுடைய சதி திட்டத்தில், ஆர்எஸ்எஸ்னுடைய சூழ்ச்சியில் அரசியலுக்கு கொண்டு வரப்பட்டிருப்பவர் தான் விஜய். ஏன் சிபிஐ விசாரணை கேட்குறாரு? சிபிஐ யார் கையில் இருக்குது? மத்திய அரசு கையில் இருக்குது. ஒன்றிய பாஜக அரசு கையில் இருக்குது. ஒன்றிய பாஜக அரசு கையில் இருக்கிற சிபிஐ ஒன்றிய பாஜகவினுடைய கைப்பாவையாக இருக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரியும். சிபிஐ, இடி போன்ற அமலாக்கத்துறை போன்ற அமைப்புகள். அப்போ அந்த ஒன்றிய அரசு தம்மை காப்பாற்றும் என்கிற அந்த நோக்கத்தோடு என்பதை விடவும் பேசி முடிக்கப்பட்டு. சார், இப்போ நீங்களே பல வழக்குகளுக்கு விசிகாவே சிபிஐ விசாரணை தேவைலாம் சொல்லுவோம். அப்போ நம்ம அதையும் இப்படி வந்து கனெக்ட் பண்ணி பார்க்குறது சரியாக இருக்கு? இல்லை, அது வேற இது வேற சார். அது நாங்கள் கூட்டணியில் இருக்கிற திமுக ஆட்சியை எதிர்த்து கூட கேட்குறோம். அதுக்கு ஒரு நேர்மை இருக்கணும், அதுக்கு ஒரு தைரியம் இருக்கணும். நாங்கள் வேங்கவே இல்லை, கேட்டோம் தான், இல்லைன்னு சொல்ல. நான் சொன்னேன்ல, இப்போ அரசு சில விஷயங்களில் வந்து தவறு இழைக்குது, அது எங்களுக்கு வருத்தமாக இருக்குன்னு சொன்னோம்ல, அது வேங்கவேல் விஷயமும் கூட. வேங்கவேலில் குற்றவாளி, உண்மையான குற்றவாளி கைது செய்யப்படல. இப்போவும் குற்றம் சாட்டுறேன் நான். பாதிக்கப்பட்டவனே கைது செய்யப்பட்டிருக்கிறான். அதுக்கு முதலமைச்சர் நேரடியாக பொறுப்பா அப்படின்னா இல்லாமல் கூட இருக்கலாம். அதிகாரிகள் அது மாதிரி வேலையை செய்வாங்க, அதுக்கு மாற்று கருத்து இல்லை. அதனால தான் நான் தமிழ்நாடு காவல்துறை மீது நம்பிக்கை இல்லைன்னு எங்கள் தலைவர் சொன்னார். சிபிஐ வேணும்னு சொன்னார். அப்போ சிபிஐ வேணும்னு சொல்கிற இந்த விஷயங்கள் என்பது வேறு டைமென்ஷன். ஆனால் நீங்கள் சிபிஐ கேட்குற விஷயம் வேறு. அப்போ ஒரு செய்தி இப்போ எல்லாம் வருது, குருமூர்த்தியோட கலந்து பேசி தான் அந்த சிபிஐ கேட்குறாங்க. யார்? எந்த குருமூர்த்தி? ஆடிட்டர் குருமூர்த்தி, ஆர்எஸ்எஸ் குருமூர்த்தி. ஆர்எஸ்எஸ் குருமூர்த்தியோட டிஸ்கஷன் நடந்திருக்கு. ஆமாம், விஜய் நிர்வாகிகள் டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க நேத்தைக்கு. பெரிய விஷயமா இருக்கு. ஆமாம் சார்,
இன்னைக்கு விஜயை கூப்பிட்டுருக்காங்க நேரம். விஜய் கொஞ்சம் தேங்கிறதுனால அவங்களுடைய நிர்வாகிகளை அனுப்பி வச்சிருக்காரு. இப்போ சிபிஐ கேட்கறதுக்குடைய பின்புலத்தில் வந்து பிஜேபி இருக்குது. இந்த நிகழ்ச்சி நடந்த உடனே, இந்த பெரிய இந்த கோர கொடும் துயரம் நடந்த உடனே அமித்ஷா வந்து உள்துறை மந்திரி இல்லையா ஒன்றிய அரசுக்கு, அவர் வந்து தமிழ்நாடு அரசுக்கிட்ட அறிக்கை கேட்குறார், ஆளுநர் அறிக்கை கேட்குறாரு. இந்த பின்புலத்தில் தான் இவங்க சிபிஐ விசாரணை கேட்குறாங்க. இந்த சிபிஐ விசாரணை கேட்பதற்கு முன்பு ஆடிட்டர் குருமூர்த்தி கிட்ட டிஸ்கஷன் நடந்திருக்கு. ஆடிட்டர் குருமூர்த்தியினுடைய ஆலோசனைப்படி இப்போ வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஒன்றிய பாஜக அரசு தங்களை காப்பாற்றும் அல்லது இந்த அனைத்து பழியையும் திமுக அரசு மீது போட்டு நம்மளை வந்து ஒரு என்ன சொல்கிறது, வாஷிங் மிஷின் நம்மளையும் கழுவி ஒரு தூயவனாக நிறுத்தி அவங்களோட நோக்கத்துக்கு பயன்படுத்திக்கும் என்கிற அந்த அடிப்படையில் தான் சிபிஐ விசாரணை கேட்குறாருங்க. இவர் நீதித்துறையிலும் இதுக்கு சாதகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லா இடத்துலையும் ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவானவர்கள் இருக்கிறாங்க. நீதித்துறையில் இல்லாமல் இருக்கிறாங்களா அப்படின்னா அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. பல வழக்குகள் நாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த பாபர் மசூதி வழக்கு உட்பட அனைத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆக ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய நோக்கத்தை திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கிற விஜய் அவர்கள் இன்றைக்கு அவர்களிடத்திலே சரணாகதி அடைந்திருக்கிறார். ஆகவே தான் சிபிஐ கோரியிருக்கிறார். இந்த கோரிக்கை நாளைக்கு என்னவாகும் அப்படின்றது நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அது கோரிக்கை மட்டுமல்ல, நிச்சயமாக அந்த கோரிக்கை நிறைவேற வாய்ப்பு இருக்குது. காரணம் ஒன்றிய பாஜக அரசு விஜய்க்கு ஆதரவாக இருக்குது. அப்படி நிறைவேறும் பட்சத்தில் சிபிஐ என்ன விசாரணை கொடுக்கும்னு சொன்னால் விஜய் மேலே தப்பு கிடையாது, தமிழ்நாடு அரசு தான் தப்பு பண்ணிச்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட, இது நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். ஒரு வேளை சிபிஐ எடுத்து ஒப்படைத்தால் சொல்கிறேன். ரொம்ப நன்றி. நீங்கள் களத்துக்கு போய் அங்கே உள்ள அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டீங்க, வேறு சில பக்கங்களையும் திறந்து காட்டியிருக்கீங்க. அடுத்து என்ன நடக்குங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்கள் நேரத்துக்கு கற்றுக்க ரொம்ப நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.